சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அறிவிப்பின்படி மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து தொடங்கும் வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெறவுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தேதியில் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் போலீசார் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் பல்வேறு தேர்தல்கள் முக்கிய திருப்பங்களை தந்திருந்தாலும் 1991ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் மிகவும் குறிப்பிடத்தகுந்த ஒன்றாக இருந்தது. காரணம், அந்த நேரத்தில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடிகள், அனுதாபங்கள் என பல கூறுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. 13 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சி அமைத்தது. ஆனால் பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. 1991 தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி கொண்டிருந்தன. அதற்கு முன் ஜே அணி, ஜா அணி என பிரிந்து கிடந்த அதிமுக ஒன்றாகி ஜெயலலிதா தலைமையில் முதல் முறையாக களத்தில் நின்றது. அந்த தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் உடன் கூட்டணி அமைத்திருந்தது. தேர்தல் பரப்புரைக்காக ஸ்ரீபெரும்புதூர் வந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி மே 21 அன்று உயிரிழந்தது தமிழக தேர்தல் களத்தின் திசையை முற்றிலுமாக திருப்பி போட்டது. முற்றிலுமாக ஒரு அனுதாப சூழல் ஏற்பட்டது. இதனால் மே மாதம் நடைபெற இருந்த தேர்தல் ராஜீவ்காந்தியின் மறைவால் ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் அதிமுக 168 இடங்களிலும் காங்கிரஸ் 66 இடங்களிலும் போட்டியிட்டது. அதில் 164 இடங்களில் அதிமுக அபார வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 60 இடங்களை கைப்பற்றியது. ராஜீவ்காந்தியின் மறைவால் எழுந்த அனுதாப அலை மற்றும் திமுக மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் காரணமாக கடும் பின்னடைவை சந்தித்தது. திமுக இடதுசாரிகள், தாயக மறுமலர்ச்சி கழகம், ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. அதில் 176 இடங்களில் போட்டியிட்ட திமுக வெறும் 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. முன்னதாக 1989 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருந்தாலும் பாமக போட்டியிட்ட முதல் தமிழக சட்டப்பேரவை தேர்தலும் 1991 தேர்தல்தான். அதில் பாமக ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து ஜெயலலிதா ஜூன் 24, 1991 அன்று முதல் முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு கூட்டணி பெற்ற மிகப்பெரிய வெற்றிகளில் இதுவும் ஒன்று. இப்படி பல்வேறு திருப்பு முனைகள் சந்தித்த தேர்தல் 1991 தேர்தல். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.